எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பூண்டு சட்னி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பூண்டு சட்னி வைக்க போகிறோம். அதுக்கு நான் பேன் எடுத்துருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பூண்டையும் வெங்காயத்தையும் வதக்கிக்க போகிறோம். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெயில் நம்ம வதக்குனா இந்த பூண்டு சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 பங்கு சின்ன வெங்காயம், அதாவது ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 பங்கு பூண்டு எடுத்துருக்கோம். அதாவது 1 பங்கு வெங்காயத்துக்கு 2 பங்கு பூண்டு. நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பூண்டையும் வெங்காயத்தையும் நம்ம கொஞ்சமாக இந்த எண்ணெயில் வதக்கிக்க போகிறோம். தீயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் நமக்கு நல்லா வதங்கட்டும். ரொம்ப கலர் மாறுற ஸ்டேஜுக்கெல்லாம் வர வேண்டாம். லைட்டாக அதோடைய வாசனை கொஞ்சம் நமக்கு போகிற அளவுக்கு நம்ம லைட்டாக வதக்கி விட்டுறலாம். இந்த பூண்டு சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப சத்தானதும் கூட. 2 நிமிஷம் ஆன உடனே நான் காஞ்ச மிளகாய், அதாவது வத்தல் எடுத்துருக்கிறேன். இது கார வத்தல். 9 கார வத்தலும் 7 காஷ்மீரி சில்லி, இது கலருக்காக. இதையும் நம்ம லைட்டாக சேர்த்து வதக்கிடலாம். நல்ல எண்ணெயிலே வதங்கும்போது நமக்கு இதை அரைச்சி எடுக்கிறச்ச ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிலர் இதை வதக்காமையும் அப்படியே டைரெக்டாக மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் தாளிச்சிட்டு கூட கொஞ்சம் நேரம் கொதிக்க வைப்பாங்க. அப்படியும் நம்ம செய்யலாம். இந்த பூண்டு சட்னியை செஞ்சுட்டு ஒரு வாரம் வரைக்கும் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நமக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா சட்னியாக யூஸ் ஆகும். நல்லா ஒரு 3-4 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும், வெங்காயம் நல்லா டிரான்ஸ்லூசன்ட் ஆயிடுச்சு. அதாவது நல்லா ஒரு கலர் அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதே பேனில் கூட நம்ம தாளித்து எடுத்துடலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். அதே பேனையே எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம கொஞ்சம் நிறையவே எண்ணெய் விடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் நான் எண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நமக்கு நல்லா சூடான உடனே நான் கடுகு தாளிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உளுத்து பருப்பு சேர்த்துக்கோங்க. பூண்டு, வெங்காயம், வத்தல் 3ஐயும் நல்லா மையாக அரைச்சி எடுத்துருக்கோம். நம்ம கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம தாளித்து எடுத்துக்க போகிறோம். கடுகு வெடித்த உடனே நம்ம சட்னியை சேர்க்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே நம்ம எண்ணெயில் எல்லாத்தையும் வதக்கிட்டதுனால ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு அப்படியே எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். சுவையான, மணமான, சத்தான பூண்டு சட்னி ரெடி. இப்போ நம்ம பூண்டு சட்னி எப்படி வைக்கலான்னு பார்த்தோம். இந்த பூண்டு நீங்கள் 2 பங்கு எடுத்துக்கிட்டு 1 பங்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ரேஷியோ கரெக்டாக வரும். பூண்டு சட்னி நல்ல காரமாக டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ரெகுலராக வைக்கிற தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, அது கூட இதையும் நம்ம அடிஷ்னலாக வச்சு சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த சட்னியை 1 வீக் வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அப்பப்போ நீங்கள் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் போட்டிங்கன்னா கூட கொஞ்சம் நாள் கூட உங்களுக்கு வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பூண்டு சட்னியை செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
வீடியோ பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.